கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இந்த அரசு, நடிக்கிறவனை பார்க்க வந்து நெரிசலில் சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த அரசு, சுட்டுக் கொல்லப்பட்ட 20 பேருக்கு 1 ரூபா கொடுக்கவில்லை. நாதியற்று போனோம், வழி தாங்கவில்லை, உறக்கம் வரவில்லை, உணவு செல்லவில்லை, என் உடன் பிறந்தானே உணவு செல்லவில்லை. 840 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் ராமேஸ்வரத்தில் என் ஊரிலே 19 வயது 20 வயது நிறைந்த ஒரு தங்கையின் கணவனை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். நான் என்ன செய்வேன்? அதிகாரம் இல்லை, எளிய மகன். அந்த கூட்டத்தில் ஒருவன். போனேன் வீட்டுக்கு, இலவு கேட்க, துக்கம் கேட்க, துயரம் கேட்க போனேன். அவளை பெற்ற அந்த மகளை பெற்ற தாய் என்னை சட்டையை பிடித்து அடி அடி என்று அடித்தாள். என் கன்னத்தில் அறிந்தாள். இந்த உன் தங்கச்சி தாலி இருக்கிறதையா, பாக்கணி வந்தாய் என்று. அந்த தாயின் கண்ணீருக்கும் கதறலுக்கும் இன்று வரை என்னிடத்தில் பதில் இல்லை. ஒரு நாள் முடிவு பண்ணேன், நான் இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வந்த பிறகு என் தங்கச்சி என் உடன் பிறந்தார்கள் மீனவன்ல ஒருவனை தொடரா சிங்களா நான் பார்க்கிறேன், ஒருவனை தொடரா. நான் எதற்காக வர துடிக்கிறேன்? உடன் பிறந்தவனே, என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதை பார்க்கவில்லை, தாலி அறுப்பவன் தலை இருக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். என்னை புரிந்து கொள்.